நான் சொல்கிறேன், அவன் கட்சியில் இருக்க 10 லட்சம் பேராவது நம்மளை அழிச்சே தீரணுன்ற முழு முடிவோடு இருக்கிறான். நாம் பட திரட்டணுமா வேணாமா? நாம் அவனை எதிர்த்து பேசணுமா வேணாமா? பயப்படணுமா? நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த செலக்டிவ் அமினீஷியான்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலையில் தெலுங்கர்கள், கன்னடர்கள் எல்லாருமே சாமி தரிசனம் செய்ய வராங்க. அதிகபட்சமாக தெலுங்கர்கள் வராங்க. அங்கே கடை வச்சிருக்கிறது எல்லாம் 99.9% தமிழர்கள். இவங்க வரனால யாருக்கு வருமானம்? கடை வச்சிருக்க 99.9% மக்களுக்கு வருமானம். அப்படி தானே? ஆனால் இவன் என்ன பிரச்சாரம் பண்ணுறான் தெரியுமா? தெலுங்கர்கள் திருவண்ணாமலையை ஆக்கிரமித்து விட்டார்கள், இனி அடுத்து மதுரை, அடுத்து கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறான். இதை நாம் அனுமதிக்க முடியாது. அதே திருவண்ணாமலையில் ஆந்திராவிலேருந்து காலையில் 4 மணிக்கு காய்கறி இறக்க வந்த அந்த பிள்ளைய 2 காவல்துறை டிராஃபிக் போலீஸ் அட்டம்ப்ட் ரேப்பு. இதே நாம் தமிழரை சேர்ந்த ஆமை குஞ்சுகள் எந்த மேடையிலையாவது இப்படி ஒரு இளம் பெண்ணுக்கு நடந்திருக்குன்னு நீ பேசிருக்கியா? பேச மாட்ட. ஏன் பேச மாட்ட? உனக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா உனக்கு தக்காளி சட்னியாடா. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த நாம் தமிழர் அப்படின்ற ஒரு கட்சி பயங்கரவாத தீவிரவாத அமைப்பு. இந்த கட்சியை தடை பண்ணுங்க. இவன் பெரிய மத கலவரத்தையும் ஜாதி கலவரத்தையும் உருவாக்கிட்டு இருக்கான். நான் திரும்பவும் சொல்கிறேன், நாங்கள் சாது, என் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருந்த என்னையவே கிளப்பி விட்டானே, என்னையவே பேச வச்சுட்டானே. நான் இனி சும்மா விடுவேனா? எங்கள் வீட்டு பிள்ளைகளை பற்றி நீ கொல்ட்டின்னு பேசுகிற உன் மேடைகள் தோறும் உங்களை பற்றி நாங்கள் பேசினா தப்பாடா? அதுக்கு நாங்கள் பயந்துருவோமாடா? நீ தமிழர் தமிழர் ஒன்றும் ஆகாது தம்பி. பப்புலாம் எங்கிட்ட வேகாது. வாழ்தான். நாங்கள் விஜயநகர பேரரசு. திரும்ப விஜயநகர பேரரசு அமைக்கணுமான்னு நான் கேட்குறேன்.